இப்ப கண்ணன் எங்க இருக்கான்? கண்ணுக்குட்டி பின்னாடி ரொம்ப தூரம் போயிட்டான். பெரியாழ்வார் யசோதையோ கையில கோலை கொடுத்து உச்சி வெயில்ல அனுப்பிட்டு இங்க புலம்பிட்டு இருக்கா. கண்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ, கண்ணனுக்கு திருவடி வலிக்குமோ, மலையிலேருந்து வரக்கூடிய எதிரொலி கேட்டு பயப்படுவானோ, இதெல்லாம் நினைச்சுட்டே இருந்தவளுக்கு திடீர்னு ஒரு பதட்டம். காட்டுல வேட்டையாடுவதற்கு வேடுவர்கள்லாம் வருவா. அவன் கையில வில்லம்போட வருவா. ஏதாவது மிருகத்து மேல அவன் அம்பு போட போய் தற்செயலா அது கண்ணன் மேல பட்டுடுத்துனா நான் என்ன பண்ணுவேன்? அந்த பதட்டம் ஒரு தாய்க்கு இருக்கும் இல்லையா? இப்பதான் யோசிச்சு பார்க்கிறா பெரியாழ்வார் யசோதை. தசரதன் வரலாற்றில் பார்க்கிறோம். தசரத சக்கரவர்த்தி சின்ன வயசுல சப்தவேதின்னு அவனுக்கு ஒரு ஆற்றல் உண்டு. ஆள் எங்க இருக்கான்னு கண்ணாலேயே பார்க்க வேண்டாம், சத்தம் வரத வச்சே இந்த திசையில யானை இருக்குன்னு அம்பு போடுவானாம். அப்படித்தான் ஒரு யானை தண்ணி குடிக்கிறதுன்னு நினைச்சுன்னு அம்பு போட்டான். கடைசியில பார்த்தா ஒரு முனிகுமாரன் மேல அந்த அம்பு அடிச்சுடுறான். இந்த வரலாறு பாக்குறோம் இல்லையா? இப்படி யாராவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன், சோதிச்சு பார்க்கறேன், சப்தவேதி எங்கேயாவது வேடன் அம்பு போட்டு அவன் மானை நோக்கியோ அல்லது வேறொரு மிருகத்தை நோக்கியோ, சிங்கத்தை நோக்கியோ, புலியை நோக்கியோ, கரடியை நோக்கியோ, யானையை நோக்கியோ அம்பு போட்டு, ஐயோ தப்பி தவறி, வாய் சொல்லவல்ல பெரியாழ்வார் யசோதைக்கு, தப்பி தவறி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருத்துனா என்ன பண்ணுவேன்? இப்படி போய் கண்ணனை நான் அனுப்பலாமா? நான் அனுப்பியிருக்க கூடாது. மாடுமேய்க்கு அனுப்பியிருக்க கூடாது. நான் யாருன்னா தெய்வம்னா தேவர்கள்னு அர்த்தம். இந்த இடத்துல தலைவன்னா அவர்களை கூட நிர்வகிக்கக்கூடிய தெய்வம். தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம், தேவாதி தேவன் சொல்றோம் இல்லையா? மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோ. நாமெல்லாம் தேவர்களை அண்ணாந்து பாக்குறோம். இந்த பகவான தேவர்களே அண்ணாந்து பாப்பா. அவ்வளவு பெரிய தெய்வ தலைவனை, தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற எம்பெருமான போய் கண்ணுக்குட்டியை மேய்ச்சிட்டு வான்னு கண்ணுக்குட்டி பின்னாடி அனுப்பினேன். நான் சொன்னேங்கிறதுக்காக அவனும் போயிருக்கானே, ஐயோ போக்கினேன், அவனை அனுப்பிட்டேனே, எல்லே பாவமே, ஐயோ பாவம், ஐயோ பாவம் என்று உருகுகிறாள் யசோதை.